தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கியிருக்கும் விஜய் எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடித்துவிட வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கிறார். கட்சியின் முதல் மாநாட்டிலிருந்து கடைசியாக நடந்த பொதுக்குழு வரை தமிழ்நாட்டை ஆளும் ஆளுங்கட்சியான திமுகவை எதிர்த்து வருகிறார். அவருக்கு திமுகவினரும் தங்களது பதிலடியை கொடுத்து வருகிறார்கள். இந்நிலையில் விஜயின் தந்தையும் இயக்குநருமான எஸ். சந்திரசேகர் தனியாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கவிருக்கிறார். இதற்கிடையே நடிகர் விஜய் வளர்ச்சியில் அவரது தந்தையும் இயக்குநருமான எஸ். சந்திரசேகரின் உழைப்பு அவ்வளவு இருக்கிறது. ஆனால் ஒரு கட்டத்தில் 2 பேருக்கும் முட்டிக்கொண்டது. அதற்கு காரணம் இப்போது தாவேகாவின் பொதுச் செயலாளராக இருக்கும் புசி ஆனந்த் தான் என்று பலர் சொல்வதுண்டு. சூழல் இப்படி இருக்க அவருக்கும் விஜய்க்கும் இடையே இருந்த மனஸ்தாபம் காணாமல் போனது. விஜய் அடிக்கடி தனது தாயையும் தந்தையையும் நேரில் சென்று சந்திப்பதும் நிகழ்ந்தது. அது தொடர்பான புகைப்படங்கள் கூட ட்ரெண்ட் ஆகின. மேலும் தாவேகாவின் முதல் மாநில மாநாட்டுக்கு கூட சந்திரசேகர் வந்திருந்தார். இந்நிலையில் எஸ்இசி கொடுத்திருக்கும் பேட்டி ஒன்று ட்ரெண்ட் ஆகியிருக்கிறது. வரளித்த பேட்டியில் விஜயின் பெயரை வைத்து புசி ஆனந்த் சம்பாதிக்கிறார் என்று எனக்கு தெரிய வந்தது. அதனையடுத்து விஜயை நான் எச்சரித்தேன். அவர் கேட்கவில்லை. என்னை விட அவர் புசி ஆனந்தை தான் அதிகம் நம்புகிறார். கடந்த 5 ஆண்டுகளாக விஜய் படங்களின் ரசிகர் ஷோ டிக்கெட்டுகள் அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன. நான் விரைவில் அரசியல் கட்சி ஆரம்பிக்கப் போகிறேன் என்று கூறியிருக்கிறார். இதனை பார்த்த ரசிகர்கள், எனது விஜய் தந்தை தனி கட்சியா, மீண்டும் மகனுக்கும் தந்தைக்கும் சண்டை வந்துவிட்டதோ என்று கமெண்டில் சொல்லி வருகிறார்கள். AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பத்தின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.